பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 34 அதிகாரம் 5 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். The book of Exodus chapter 34 and the verse 5 says, Then the Lord came down in a cloud and stood there with him, and he called out his own name, Yahweh. எனக்கு அன்பானவர்களே, யாவே இந்த நாளில கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி வந்தாராம். எவ்வளவு ஒரு இன்பமா இருக்குது பாருங்க, கேட்கும் போது எவ்வளவு ஒரு அதிசயமா இருக்குது பாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரணுங்க. Let you start your day, new day with the presence of the Lord, with the signs and wonders. இந்த நாளில அற்புதங்களினாலே அதிசயங்களினாலே தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் தேவனுக்கு விட்டு கொடுங்க. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேகத்துல இறங்கினார் மட்டுமல்ல, அங்கே அவன் அருகே நின்றாராம். எங்க தெரியுங்களா? சீனாய் மலையில. தேவன் குறிப்பிட்ட இடத்துல, தேவன் குறிப்பிட்ட நேரத்துல, தேவன் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, தேவன் குறிப்பிட்ட தேவ மனிதர், தேவனுடைய திட்டத்திற்காக இங்கு எல்லாமே வெல் பிளான்ட் அண்ட் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட் கர்த்தர் வந்து நின்னார். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஏன் என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார்? எனக்கு அன்பானவர்களே, காரணம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த மையத்துல நம்ம வாழ்க்கை மிஸ் ஆகிருக்குதான்னு நம்மை தற்பரிசோதனை பண்ணணும். அங்கு முதல்ல மேகத்துல இறங்கி மோசேயின் அருகில் நின்றவர் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இங்கு பவர் பைபிள் ஆங்கில வேதாகமத்துல இங்க சொல்லப்படுகிறது, he called out his own name, Yahweh, Yahweh, Yahweh. அவர் யெகோவா தேவன் என்று நம்ம தமிழ்ல சொல்லுகிறோம். இந்த நாள்ல சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் வெளிப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தரித்திருக்கிறோம். அந்த தேவன் நம் பக்கத்துல வரணும். அந்த தேவனோடு நாம் நெருங்கி இருக்கணும். இந்த நாள்ல சீனாய் மலையில மோசேக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. உங்க ஜெப அறையிலும் நீங்க கர்த்தரை தேடும்போது உங்களுக்கும் அதே அனுபவத்தோடு தேவன் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுவார். எனக்கு அன்பானவர்களே, மேகத்தில் இறங்கி வந்த தேவன் இன்றைக்கும் தம்முடைய அடையாளத்தின் மூலம் உங்களோடு கூட இடைபடுவார். உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார், உங்களோடு பேசுவார். இந்த நாளில let you open your eyes, let you open your ears and let you open your heart with the divine encounter. தேவனை சந்திக்கிற அந்த மறுரூபத்தோடு தேவனை சந்தியுங்கள். கர்த்தர் உங்களோடும் பேசுவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. யெகோவா என்னும் நாமத்தை, யாவே என்ற நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினீரே. அப்பா, எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலே இடைப்படுங்க சுவாமி. சீனாய் மலையிலே குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஆண்டவரை டைம்ல மோசே சென்றது போல நாங்களும் எங்கள் ஜெப நேரத்தை அசட்டை பண்ணாதபடி, கர்த்தரோடு உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் நாங்கள் ஆண்டவரே புறம் தள்ளாதபடி முதன்மைப்படுத்த எங்களை ஒவ்வொரு கிருபை தாங்க. உங்களுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை எங்களுக்கும் வெளிப்படுத்துங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் மூலம் நாங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.